ஹலோ வியூவர்ஸ், இது என்னன்னு சொல்லி பார்க்குறீங்களா? இதுதான் ஹேர் டை. வாதுமை கொட்டையை நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி கருக்கிக்கிட்டு நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், நல்லா இடித்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த மாதிரி ஒரு கிரேந்தி பூ தான் எங்கள் வீட்டில் இருந்தது. அதை யூஸ் பண்ணி நான் எப்படி அப்ளை பண்ணேன், ஏற்கனவே நான் வந்து அப்ளை பண்ணி காஞ்சிருக்கு பாருங்கள், எப்படி கரு கரு கருன்னு இருக்கு பாருங்கள். இதை வந்து நீங்கள் பாருங்கள், இப்படி நாம் போட்டுக்கிட்டோம், ஹேரில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே கரு கருன்னு இருக்கும். இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான். நம்ம எங்கேயாவது போகிறோம், நம்ம வந்து லைட்டாக இப்படி அப்ளை பண்ணிக்கிட்டு என்ன செஞ்சுக்கலாம், போயிட்டு என்ன செஞ்சிடலாம், வந்துடலாம். கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி காஞ்சிரும். நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாகவும் இருக்கும். ஒரு மூலிகைகள் நம்மளுக்கு செஞ்சனால நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்டுங்கிறது இருக்காது. இதை வந்து நாம் என்ன செய்வோம், இப்போ நான் வந்து இதில் ஓட்டரை அப்ளை பண்ணி நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரி குழப்பி என்ன செஞ்சுக்கிட்டேன், வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, சும்மா ஒரு புகை மாதிரி இருக்கணும். நம்ம வந்து கேஸில் காணிச்சனால ஒரு புகை மாதிரி இருக்கும். அந்த புகையில் கூட நம்ம வந்து இந்த மாதிரி பூக்களை வந்து என்ன செய்யணும், டிப் பண்ணிக்கிட்டு நம்ம தலைமுடியில் என்ன செஞ்சுக்கலாம், தேய்ச்சிக்கலாம். இந்த கிரேந்தி பூ, இதுக்கு பேர் கிரேந்தி பூ அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரியில் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இதுக்கு பதிலாக செவந்தி பூன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் ஊரில் எந்த பூன்னு சொல்லுவாங்க, மஞ்சள் கலரில் வந்து என்னது சாமந்தி பூ அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய ஊர்களில். இந்த பூவை வந்து நம்ம உடனே டிப் பண்ணிவிட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா அப்படியே தலைமுடியில் அப்படியே அப்ளை ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை என்ன செய்யுங்க தெரிவிங்க.